சிம்பிளாக சொல்ல போனால் இப்போ ட்ரெய்லர் பார்த்துட்டு தான் எல்லோரும் வந்திருப்பாங்க. ட்ரெய்லரில் மீட் பண்ண அந்த எக்ஸ்பெக்டேஷன் வந்து மூவி மீட் ஆகலை. பட் அந்தமாரி இல்லை, டிசப்பாயின்மெண்ட் தான், அபவ் ஆவரேஜ். ஆனால் ரொம்ப லென்த்தாக இருக்குது. டாடா மீட் பண்ண அளவுக்கு அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் யாரும் போகல. எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்த வரைக்கும் ரொம்ப ஓரளவுக்கு தான், அபவ் ஆவரேஜ் தான். இல்லை ப்ரோ, டெஃபினட்டாக 5க்குலாம் வந்து ஒரு 3, 2.5லாம் கொடுக்கலாம். அதுக்கு மேலே வந்து அவ்வளோ இல்லை ப்ரோ. படம் எனக்கு கொஞ்சம் மிக்ஸ்டாக தான் இருக்குது. படத்து ஸ்க்ரீன் ப்ளே நல்லா தான் இருக்குது. பட் ஏதோ ஒரு இடத்துல சின்னதாக லேக் ஆன மாதிரி இருக்குது. ஆனால் இது வந்து ஏதோ ஒரு இடத்துல லேக் ஆகிற மாதிரி இருக்குது. பட் ஒர்த்து வாட்சிங். கவின் நெக்ஸ்ட் ஒரு ஸ்டார் ஆகிடுவார் ப்ரோ. சினிமாட்டோகிராஃபி அவ்வளோ நல்லா இருக்குது ப்ரோ. லேக் லைட்டாக கொஞ்சம் அந்த லவர் சீன் வரும்போது லைட்டாக கொஞ்சம் லேக் இருந்துச்சு. சூப்பராக இவன் கேரக்டர் மாதிரியே இருந்துச்சு ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஒரு படம் மாதிரி இருந்துச்சு, செகண்ட் ஹாஃப் ஒரு படம் மாதிரி இருந்துச்சு. வேற கவினோட ஆக்டிங் நல்லா சூப்பராக இம்ப்ரூவ் ஆகிருக்கு. படம் ஃபுல்லாக ஒன் மேன் ஷோனா யுவன் சங்கர் ராஜா. படம் வந்து யுவன் சங்கர் ராஜா, கவின் 2 பேர் சேர்ந்து படத்தை தனியாகவே தூக்கி நிறுத்திருக்காங்க. சில பேருக்கு ஸ்லோவாக போகிற மாதிரி இருக்கலாம் செகண்ட் ஹாஃபில். ஆனால் ஓகே ப்ரோ, நல்லா தான் இருந்துச்சு. ஒரு நாள் பாட்டு நல்லா இருந்துச்சுண்ணா. கவினோட ஆக்டிங் அப்புறம் யுவனோட பிஜிஎம் ஸ்டோரி வைஸ் நல்லா இருக்குது. ப்ளஸ் பாயிண்ட்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஸ்டோரியை பற்றி ப்ராப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. கவின் வந்து இந்த படத்தை வந்து நல்லாவே பண்ணி கொடுத்துருக்காரு. ரீசன் ஃபர்ஸ்ட் ஹாஃப் இந்த அளவுக்கு செகண்ட் ஹாஃப் இல்லை. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ஜாலியாக போச்சு ப்ரோ. செகண்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் எமோஷனலாக போச்சு. மோட்டிவேஷனாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் அந்த அளவுக்கு எதுவும் இல்லை. ஓகே தான், எல்லாம் ஓகே தான். இல்லை, படம் நல்லா தான் இருக்குது. செகண்ட் ஹாஃப் மட்டும் தான் கொஞ்சம் இதுவாக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஹாஃப்க்கு அப்புறம் செகண்ட் ஹாஃப் வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் அப்படியே ஸ்லோவாக போகும். லாஸ்ட் கிளைமேக்ஸ்லேயே உங்களுக்கு மொத்த சாட்டிஸ்ஃபை ஆகிடும். பெரிய ப்ளஸ் வந்து யுவன், பெரிய மைனஸ் வந்து ஸ்க்ரீன் ப்ளே வந்து ரொம்ப லேக் அடிக்கிற மாதிரி எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் வந்து பார்க்கலாம். பட் கவினுக்காக பார்க்கலாம். அங்கங்கே லேக் இருக்குது ப்ரோ படத்தில். சீரியஸ்லி கொஞ்சம் அங்கங்கே வந்து லேக், லவ் போர்ஷன்ஸ்லாம் தேவையில்லை ஃபர்ஸ்ட் ஹாஃபில். சிம்பிளாக சொல்ல போனால் இப்போ ட்ரெய்லர் பார்த்துட்டு தான் எல்லோரும் வந்திருப்பாங்க. ட்ரெய்லரில் மீட் பண்ண அந்த எக்ஸ்பெக்டேஷன் வந்து மூவி மீட் ஆகலை. ட்ரெய்லரில் வந்து ஒரு ஃபீல் குட் மாரி, ஒரு சூரிய போட்டுற மாரி, ஒரு ஜெஸ்ஸி மாரி எல்லாருமே நினச்சிருப்போம். பட் அந்தமாரி இல்லை, டிசப்பாயின்மெண்ட் தான், அபவ் ஆவரேஜ். என்ன ரீசன்னா ரொம்ப லென்த்து. ஃபஸ்ட்டு லவ் சீன்ஸ்லாம் ரொம்ப ட்ராகியாக இருக்குது. ஃபஸ்ட் ஹாஃபில் லவ் சீன்ஸே தேவை எடுத்துக்கலாம், ரொம்ப ஒரு மாதிரி கிளீவேஜாக இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் லவ் சீன்ஸ் கூட ஓகே தான், பட் ரொம்ப லென்த்தாக இருந்துச்சு. அதான் கொஞ்சம் பழைய டெம்ப்ளேட்டுமே, பழைய டைலாக்ஸ்லாம் கொஞ்சம் நிறையா வரமே. இப்போ மாடர்னைஸாக அந்தமாரி எதுவும் இல்லை. ரொம்ப நமக்கே எப்படி சொல்கிறேன்னா, தேட்டரில் உட்காந்து ஆடியன்ஸே கலாய்க்கிற மாரி இருக்குது சில சீன்ஸ்லாம். அந்தமாரி இருக்குது. ஒரு ½ hour ட்ரிம் பண்ணால் கொஞ்சம் ஓகே, ஓரளவுக்கு பார்க்கலாம். பட் அந்த அளவுக்கு இல்லை ப்ரோ. அதான் ப்ரோ, இப்போ நம்ம ஆக்டிங்கு, டேரக்ஷனு, மியூசிக்கு தனித்தனியாக பேசினா யுவன் சூப்பர், கவின் சூப்பர்னு நம்ம பேசலாம். நீங்கள் படமாக தான் பார்க்கணும். நீங்கள் புரியுதுங்களா? இப்போ கொடுத்த 160 ரூபாய்க்கு ஒருத்தான்னு கேட்டிங்கன்னா எனக்கு எதமோ கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் தான். அவ்வளோவெல்லாம் இல்லை படம் வந்து. அதனால் டாடா புதுசாக வந்து அதான் ப்ரோ, ஒருத்தரோட லைஃப் ஜேர்னி மாரி ஒரு ஆக்டராக ஆகணும். அதான் லைஃப் ஜேர்னி. நம்ம மிடில் கிளாஸ் லைஃப்லேருந்து வந்து அப்புறம் தேவையில்லாமல் வேலைக்கு போயிட்டு திருப்பி அந்த பேஷன் டுவர்ட்ஸ் நோக்கி போகிறது தான் கதை. அது வந்து ஒழுங்காக எடுக்கலாம். அதான் உண்மை தான். மேபி ஃபஸ்ட்டு ஷோ பார்த்தனால அப்படி தெரியுதா, அவ்வளோ ஃபேமிலி ஆனஸ்க்கு பிடிச்சா பிடிக்கலாம். ஆனால் ரொம்ப லென்த்தாக இருக்குது. டாடா மீட் பண்ண அளவுக்கு அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் யாரும் போகல. எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்த வரைக்கும் ரொம்ப ஓரளவுக்கு தான், அபவ் ஆவரேஜ் தான். அபவ் ஆவரேஜ் ஓகே. இல்லை ப்ரோ, டெஃபினட்டாக 5க்குலாம் வந்து ஒரு 3, 2.5லாம் கொடுக்கலாம். அதுக்கு மேலே வந்து அவ்வளோ இல்லை ப்ரோ. படம் எனக்கு கொஞ்சம் மிக்ஸ்டாக தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் ரைட்டிங் நல்லா இருந்திருக்கலாம். பட் ஒர்த்து குட் ட்ரை. கவின் கொஞ்சம் நல்லா நடிச்சிருக்காரு. படத்து ஸ்க்ரீன் ப்ளே நல்லா தான் இருக்குது. பட் ஏதோ ஒரு இடத்துல சின்னதாக லேக் ஆன மாதிரி இருக்குது. இப்போ ஒரு மார்க் ஆண்டனி அந்த படம்லாம் வரும்போது ஒரு 100% ஹிட்டுன்னு நம்ம வெளியே வருவோம். அந்த 100%ங்கிறது இடிக்குது. இப்போ ஒரு இந்தியன், ஒரு அஞ்சாவது அதெல்லாம் முடிச்சு வரும்போது ஒரு ஃபுல் ஃபீலிங் படம் பார்த்த மாதிரி இருக்கும். ஆனால் இது வந்து ஏதோ ஒரு இடத்துல லேக் ஆகிற மாதிரி இருக்குது. பட் ஒர்த்து வாட்சிங். கவின் நெக்ஸ்ட் ஒரு ஸ்டார் ஆகிடுவார்ண்ணா. அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. படம் கொஞ்சம் லேக்காக இருக்குது. நல்லா இருக்கு ப்ரோ, நல்லா இருக்கு. எல்லாமே நல்லா இருக்கு ப்ரோ. படம் நல்லா இருக்கு. அவங்க அப்பா சொல்கிற அந்த ஃபஸ்ட்டு ஒரு சீன் இருக்கும், சின்ன வயசில் மீசை மறைச்சிட்டா நீ நடிகன்டான். அதுதான் ப்ரோ படமே. நல்லா இருக்கு ப்ரோ. செம்மையாக இருக்கணும், பார்க்கலாம். எல்லோரும் ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம். எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது ப்ரோ. பர்ஃபெக்டாக இருக்குது எல்லாமே. மியூசிக்லேருந்து சரி எல்லாமே நல்லா இருக்குது ப்ரோ. சினிமாட்டோகிராஃபி அவ்வளோ நல்லா இருக்குது ப்ரோ. கண்டிப்பாக கவினோட ஆக்டிங் நல்லா இருக்குது. அவங்க என்ன சொன்னாங்களோ அது கண்டிப்பாக பண்ணியிருக்காங்க. எர்த் ஃபால்ஸ் இன் லவ் வித் ஸ்டபன் நாட்ஸ். கண்டிப்பாக ப்ரோ. லேக் லைட்டாக கொஞ்சம் அந்த லவர் சீன் வரும்போது லைட்டாக கொஞ்சம் லேக் இருந்துச்சு. மற்றபடி ஸ்டோரி எல்லாம் நல்லா தான் இருந்துச்சு. ஹீரோயின், செகண்ட் ஹீரோயின் நல்லா தான் பண்ணியிருந்தாங்க. சூப்பராக இவன் கேரக்டர் மாதிரியே இருந்துச்சு ப்ரோ. என் பேரே கவின் தான் ப்ரோ. என்னைய மாதிரியே இருந்துச்சு ப்ரோ. அது நல்லா இருந்துச்சு ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஒரு படம் மாதிரி இருந்துச்சு, செகண்ட் ஹாஃப் ஒரு படம் மாதிரி இருந்துச்சு ப்ரோ. 2 படம் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே இருந்துச்சு ப்ரோ. படம் ஃபுல்லாகவே அடுத்தடுத்த சீன் என்னன்னு அப்படி நம்மளே. வேற கவினோட ஆக்டிங் நல்லா சூப்பராக இம்ப்ரூவ் ஆகிருக்கு.
ப்ளஸ் பாயிண்ட்டு எலன் வந்து அவங்க அப்பாவுக்கு வந்து இந்த மூவி வந்து ட்ரிபியூட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். சேம் அவங்க அப்பாவோட அந்த ஸ்டில் பாண்டியன் அந்த கேரக்டர் வந்து ஸ்டார்டிங்கில் ஒரு ஆர்க் ஒன்று கொடுத்துருந்தாங்க. ஒரு நடிகன் வந்து அவர் மீசையை மறக்கணும் அப்படின்னு சொல்லி, அவன் நடிப்பில் மீசையை மறந்துருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சேம் அது வந்து நமக்கு லாஸ்ட்டுமே ஒரு ஸ்கேர் இல்லாமல் அவர் நடிச்சிருப்பார். ஸோ அது வந்து டோட்டலாகவே மறக்க வச்சிருச்சு. ஒரு சிங்கிள் டேக் வந்து லாஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ்க்கு ஒரு சிங்கிள் டேக் எடுத்திருக்காங்க லாஸ்ட்டு. ஸோ அது வந்து தரமாக இருந்தது. அதில் கவினோட ஆக்டிங்கும் சூப்பராக இருந்தது. ஓவரால் மூவி வந்து யுவன் கேரி பண்ணி கொண்டு போயிட்டார். படம் ஃபுல்லாக ஒன் மேன் ஷோனா யுவன் சங்கர் ராஜா. படம் வந்து யுவன் சங்கர் ராஜா, கவின் 2 பேர் சேர்ந்து படத்தை தனியாகவே தூக்கி நிறுத்தியிருக்காங்க. யுவன் பிஜிஎம் பற்றி சொல்லி ஆகணும். யுவன் கம்பேக்னே சொல்லலாம். அதை தாண்டி கோலிவுடோட கம்பேக்னு கூட சொல்லலாம். சில பேருக்கு ஸ்லோவாக போகிற மாதிரி இருக்கலாம் செகண்ட் ஹாஃபில். ஆனால் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஸ்லோவாக போகிற மாதிரி சில பேருக்கு ஃபீல் ஆகும். ஆனால் படத்தோட சேர்ந்து பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு பெருசாக எதுவும் தெரியாது. கிளைமேக்ஸ் தான் தரமாக பண்ணியிருக்காங்க. படத்தை பற்றி ஏதாவது ஒன்று ரொம்ப பேசுவாங்க அப்படின்னா கிளைமேக்ஸ் பற்றி பேசுவாங்க. கிளைமேக்ஸில் எல்லாருமே அழுதுருவாங்க. ஓகே ப்ரோ, நல்லா தான் இருந்துச்சு. ஜெர்சி அளவுக்குலாம் இல்லைங்க கம்பேர் பண்ணுறதுக்குலாம். ஒரு நாள் பாட்டு நல்லா இருந்துச்சுண்ணா. வேறு மாதிரிண்ணா படம் சூப்பர்ண்ணா, நல்லாயிருக்கு. கவின் ஜெயிக்கிறது வந்து பார்க்குறது ஹாப்பியாக இருக்குது. கவின் வந்து ரொம்ப நம்ம பக்கத்து வீட்டு பையன் எதிர் வீட்டு பையன் அந்த மாதிரி இருக்குது. ரொம்ப நெருக்கமான ஒரு மாதிரி இருக்குது. ஸ்க்ரீன் பிளே நல்லா பண்ணியிருக்காங்க. ஸ்க்ரீன் பிளே வந்து பார்க்க இவங்க மணிரத்னம் சார் அந்த மாதிரிலாம், சுதா கங்கரோ அந்த சூரரை போட்டு கிட்டத்தட்ட அந்த மாதிரி இருந்துச்சு. ப்ளஸ் பாயிண்ட் வந்து கவினோட ஆக்டிங், அப்புறம் யுவனோட பிஜிஎம், ஸ்க்ரீன் பிளே நல்லா பண்ணியிருக்காங்க. எதுவும் போர் அடிக்கிற மாதிரி இல்லை. செகண்ட் ஹாஃபில் மட்டும் சில பேருக்கு லைட்டாக ஸ்லோவாக போகிற மாதிரி ஃபீல் ஆகலாம். இல்லை, இது ஏகப்பட்ட ஸ்டோரி வந்திருக்கு. ஆனால் இது நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸ்டோரி வைஸ் நல்லா இருக்குது. உண்மையிலே எல்லாமே நல்லா இருக்குது. ப்ளஸ் பாயிண்ட்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஸ்டோரியை பற்றி ப்ராப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஒரு மூவியில் வந்து மூவி நடிக்கிறவங்கள்ட்ட ஸ்டார்டிங்லேருந்து எல்லாருமே வந்து எப்படி பண்ணுவாங்க, எப்படி கஷ்டப்படுறாங்க, ஸோ எண்ட் எல்லாம் கிளாரிட்டியாக கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி எல்லாரும் பார்க்க வேண்டிய மூவி தான். அது நல்லா இருக்குது. பார்த்தீங்கன்னா கவின் நல்லா நடிச்சிருக்காரு. ஆக்சுவலி சூப்பராக இருக்குது. கவின் வந்து இந்த படத்தை வந்து நல்லாவே பண்ணி கொடுத்துருக்காரு. அதான் உண்மையாக சொன்னான். ஸோ ஒரு கிளாரிட்டியாக இருக்குது அவரோட ஸ்டோரி வைஸ் பற்றி. செகண்ட் ஹாஃப் மட்டும் கொஞ்சம் அந்தளவுக்கு இல்லை. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஓகே. ஃபர்ஸ்ட் ஹாஃப் இந்த அளவுக்கு செகண்ட் ஹாஃப் இல்லை. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ஜாலியாக போச்சு ப்ரோ. செகண்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் எமோஷனலாக போச்சு. அவ்வளோ லைக் நல்ல மோட்டிவேஷனாக இருந்துச்சு. இப்போ செகண்ட் ஹாஃப் வந்து நல்லா ஒரு பாவமாக மோட்டிவேஷனலாக இருக்கும். ஐ மீன் எக்ஸ்பெக்டட் ட்விஸ்ட்டு தான், பட் நல்லா இருக்கும். ஒன் டைம் பார்க்கலாம். மோட்டிவேஷனாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் அந்தளவுக்கு எதுவும் இல்லை. ஓகே தான், எல்லாம் ஓகே தான். இல்லை, படம் நல்லா தான் இருக்குது. செகண்ட் ஹாஃப் மட்டும் தான் கொஞ்சம் இதுவாக இருக்கும், லேகாக இருக்கும். ஆனால் வந்து கவினோட பர்ஃபார்மன்ஸுக்காக படத்தை பார்க்கலாம். நீங்கள் ஒரு மாதிரி லைக் கொஞ்சம் ஃபஸ்ட் ஹாஃப்க்கு அப்புறம் செகண்ட் ஹாஃப் வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் அப்படியே ஸ்லோவாக போகும். ஸோ சில பேருக்கு வந்து அது பிடிக்காமல் போகும், அவ்வளோதான். மற்றபடி ஒன்றும் கிடையாது. ஆனால் கவினோட பர்ஃபார்மன்ஸ்க்காக பார்க்கலாம். லாஸ்ட்டு கிளைமேக்ஸ்லேயே உங்களுக்கு மொத்தம் சாட்டிஸ்ஃபை ஆகிடும் ப்ரோ. பெரிய ப்ளஸ் வந்து யுவன், பெரிய மைனஸ் வந்து ஸ்க்ரீன் பிளே வந்து ரொம்ப லேக் அடிக்கிற மாதிரி இருந்துச்சு. ஒரு சீனோட இன்னொரு சீன் கனெக்ட் ஆகலை. கவின் சூப்பராக ஆக்ட் பண்ணியிருந்தார். ப்ளஸ் பாயிண்ட்னா வந்து பிஜிஎம் தான். பிஜிஎம்ஸ் அண்ட் சாங் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப எழுதலைன்ற மாதிரி நினைக்கிறேன். ரொம்ப கனெக்ட் ஆகலை. சீன் வைஸாக வந்து படம் நல்லா இருக்கு. ஆனால் ஒரு சீனுக்கும் இன்னொரு சீனுக்கும் வந்து ரொம்ப அந்த ஒரு பிரிட்ஜாகவே இல்லை. ரொம்ப தனித்தனியாக இருக்க மாதிரி இருக்குது. எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் வந்து பார்க்கலாம், அவ்வளோதான். ஓகே தான் ப்ரோ படம். பட் கவினுக்காக பார்க்கலாம், அவ்வளோதான் ப்ரோ. ஸ்டோரி வைஸ் என்ன சொல்கிறது, ஓகே கேமியோஸ் அந்தந்த கேமியோஸ் இருக்குது. மற்றபடி ஓகே தான் படம். கவினுக்காக நல்லா பார்க்கலாம். அங்கங்கே லேக் இருக்குது ப்ரோ படத்தில். சீரியஸ்லி கொஞ்சம் அங்கங்கே வந்து லேக், லவ் போர்ஷன்ஸ்லாம் தேவையில்லை ஃபர்ஸ்ட் ஹாஃபில். அவ்வளோதான் ப்ரோ.